வணக்கம். கையிலேயும் கை பக்குவம். இன்றைக்கி குஸ்கா செஞ்சு காட்ட போகிறேன். சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். நார்மலாக ரைஸ்லேயும் செய்யலாம், ஆனால் இது செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது இந்த சீரக சம்பா. அதனால் சீரக சம்பா எடுத்துருக்கிறேன். 1 டம்ளரு அரை மணி நேரம் ஊற வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். குக்கர்லேயே இருந்தால் கெட்டியாயிரும், உதிரியாக வராது. அதனால் தட்டில் ஆற வச்சு அதுக்கு பின்னாடி கிளறணும். உதிரியாக இருக்கணும். கிராம்பு எடுத்துருக்குறேங்க, 12 கிராம்பு எடுத்துருக்குறேன். பட்டை இந்த அளவுக்கு. இப்போ இதை நான் நுணுக்கிக்கிறேங்க கல்லில். பாருங்க, நல்லா நைஸாக நுணுக்கிக்கோங்க. நைஸாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கல்லில் தான் எப்போவுமே நுணுக்குவேன், மிக்சியில் போட மாட்டேன். இப்படி நல்லா அரைப்படாது மிக்சியில் போட்டேன். பூண்டுங்க, 1.5 கை பூண்டு போடுறோம். இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக. வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்குங்க. பட்டை பொடி, பட்டை கிராம்பு பொடி, பூண்டு பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வாங்கணும். உப்பு, வெங்காயம் வணங்கியாச்சு, எல்லாமே கலந்து நல்லா குக் ஆயிடுச்சு, மணமாக வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடணும். இதுலேயே ரைஸ் போட்டோம்னா ஒட்டிக்கும். ஆறிடுச்சுங்க, சாப்பாடு போட்டு கிளம்பும். நல்லா கலந்தாச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.